வணக்க நண்பர்களே. அந்த பிரமாண்டமான வீட்டின் முன் இருவரும் மாலையும் கழுத்துமாக வந்து நின்று கொண்டு இருந்தனர். அவர்கள் இருவரையும் பார்த்து வீட்டில் உள்ளவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவனோ அவளின் அருகில் ஒட்டியும் ஒட்டாமலும் நின்று கொண்டு இருந்தான். ஆனால் இருவர் முகத்திலும் திருமணமானதுக்கான சந்தோஷம் இல்லை. இருவர் முகத்திலும் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் நின்று கொண்டு இருந்தனர். வீட்டின் பெரியவரான அவரின் தந்தை கோபத்தில் முகத்தை திருப்ப, அவரின் மனைவி பாவமாக அவரை பார்க்க அந்த பார்வையின் யாசகத்தில் அவரின் மனைவியிடம் உன் இஷ்டம் போல செய் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். அவனின் தாய்க்கு தன் ஒரே மகன் தங்கள் யாரிடமும் சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டானே என்ற கவலைதான். மற்றபடி தன் மகன் திருமணம் செய்து கொண்டது அவருக்கு சந்தோஷம்தான். திருமணம் வேண்டாம் என்று தள்ளி போட்டவன் இப்போது மாலையும் கழுத்துமாக நிற்கும்போது அவருக்கு மனநிறைவாகத்தான் இருந்தது. தன் மருமகளை பார்த்தவருக்கு, அவளின் அமைதியான மாசு மறுவற்ற முகத்தை பார்த்தவருக்கு, தங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மகாலட்சுமியாதான் தங்கள் மகன் திருமணம் செய்துள்ளான் என்ற மனநிறைவோடு ஆர்த்தி எடுத்து இருவரையும் வலதுகாலை எடுத்து வைத்து வாமா என்று உள்ளே அழைத்து சென்றார். இருவரும் அவளின் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் என்று அவர்களை வாழ்த்தினார் அவனின் தாய். அவனின் தந்தையோ கோபத்தில் விரைப்பாக நின்று கொண்டிருந்தார். இருவருக்கும் பாலும் பழமும் கொடுத்து அவளை பூஜை அறையில் விளக்கு ஏற்றும்படி கூறினார் அவனின் தாய். அவளும் அவர் கூறியபடி செய்து முடித்தாள். அவளை ஒரு அறையில் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு தன் மகனிடம் வந்தார் அவனின் தாய். தன் தாய் தன் அருகில் அமர்ந்தவுடன் அவர் எதற்காக தன் அருகில் இருக்கிறார் என்று புரிந்தவுடன் அவனே கூற ஆரம்பித்தான். அம்மா, நானும் அவளும் லவ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஸ்டேட்டஸ் கிடையாது. அப்பாவிடம் கூறினால் அவர் கோவப்படுவார்னு தான் நான் இதுவரை என் காதலை யாரிடமும் சொல்லவில்லை. நீங்கள் திருமணத்துக்கு என்னை கட்டாயப்படுத்த போதும் நான் இவளை மனதில் வைத்து தான் திருமணத்திற்கு மறுத்தேன். ஆனால் அவள் வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் வரை சென்று விட்டார்கள். என்னால் இதுக்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதுதான் அவளை கூட்டி கொண்டு போய் கோவிலில் வைத்து தாலி கட்டி இங்கு கூட்டி வந்தேன் என்றான். அவன் கூறியதை கேட்டுக்கொண்டே வந்த அவனின் தந்தை, அதுக்காக நம்ம தகுதிக்கும் ஒத்து வராத ஒருத்திய நீ திருமணம் செய்து கொள்வாயா? அவ குலம் என்ன, கோத்திரம் என்ன எதுவும் தெரியாது. என்னால் அந்த பெண்ணை இந்த வீட்டு மருமகளை ஏற்றுக்க முடியாது. மனைவியை ஒரு பார்வை பார்த்தவர் உன் விருப்பத்துக்காகவும் உனக்காகவும் தான் அவளை இந்த வீட்டுக்குள்ளே விட்டது. அவளை என் கண்ணு முன்னாடி வராமல் பார்த்து கொள்வது உன் பொறுப்பு என்றவர் என்று சொல்லிவிட்டு கோபத்தில் தன் அறைக்கு சென்று விட்டார். இதையெல்லாம் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருந்தவளுக்கு ஒரு பக்கம் வலித்தாலும் இதையெல்லாம் எதிர்பார்த்து தானே இந்த முடிவு எடுத்தாய், அப்புறம் எதற்கு வேதனைப்படுகிறாய் என்றது அவளுடைய மனசாட்சி. மனசாட்சியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தாள். அந்த நேரம் யாரோ வரும் அரவும் சத்தம் கேட்டு தூங்குவது போல் நடித்தாள். உள்ளே வந்த அவனின் தாய் அவளை பார்த்துவிட்டு, நல்ல வேளை அவ தூங்கிவிட்டாள், அவர் கூறியதை கேட்கவில்லை என்று பெருமூச்சு விட்டார் அவருடைய தாய். அவர் சென்றவுடன் விரக்தியாய் சிரித்தாள். நேரம் கடக்க கடக்க அவள் அந்த அறைக்குள்ளேயே இருந்தாள். வயிறு தன் பசியை யாரிடமும் எதுவும் கேட்க முடியாமல் அமைதியாக இருந்தாள். கட்டி கூட்டி கொண்டு வந்தவனோ யாரிடமும் சிரித்து பேசி கொண்டு இருந்தான். தன்னை நம்பி வந்தவளை பற்றி கவலைப்படாமல் இருந்தான். இந்த அரண்மனை போன்ற வீட்டில் இத்தனை வேலைக்காரர்கள் இருந்தும் தன் தேவையை யாரிடமும் கூற முடியாமல் அமைதியாக இருந்தாள். தன் மகனிடம் வந்தவர் அவன் யாரிடமோ சிரித்து பேசி கொண்டு இருந்ததை கண்டவர் அவனை அழைக்க திரும்பியவனின் போனில் பேபி பிறகு பேசுகிறேன் என்றவனின் அங்கு என்ன சொல்லப்பட்டதோ அல்லது செய்யப்பட்டதோ அவனின் கண்கள் மின்னமிடு என்றுதான் பேசி கொண்டிருந்து அழைப்பை கட் செய்தவன், என்னம்மா என்றான். சாப்பிட வாப்பா, அதோடு உன் மனைவியும் கூட்டிட்டு வாப்பா என்றார். அப்போதுதான் அவன் மனதில் தன்னை நம்பி இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்தாளே என்று ஞாபகம் வந்தது. மணியை பார்க்க மணி 2:30 என்று காட்டியது. ஓ காட் என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியே போக எந்தவனின் தன் தாய் போகாமல் அங்கே நிற்பதை கண்டான். என்னம்மா என்றான். அவர் சிறிது தயங்கி கொண்டே, இல்லை ராஜா, உன் மனைவி பெயர் என்னப்பா என்றார். ஓ சாரிம்மா, நான் அவள் பெயர் அவள் குடும்பத்தை பற்றி சொல்லலல்ல உங்களுக்கு. அவள் பெயர் கண்ணு கிளியார். வீட்டில் கண்மணின்னு கூப்பிடுவாங்க. அப்பா இல்லைம்மா, அம்மா உண்டு, ஒரு அக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு தங்க, ஒரு தம்பி, 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போய் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல அவள் சம்மதிக்கலை. அப்புறம் எப்படியோ பேசி ஒரு வழியாக சம்மதிக்க வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் என்றான்.
என்னமோப்பா, உன் கல்யாணத்தை எங்களுக்கு பார்க்க கொடுத்து வைக்கல, ஆனால் நல்ல பொண்ணாக பார்த்து தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்க. அந்த பொண்ணு முகத்தை பார்த்தாலே தெரியுது, லட்சுமி கலாச்சாரமாக இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக அடக்க ஒடுக்கமாக இருப்பா என்றார். மனதுக்குள் எதையோ நினைத்து வெளியே ஆமாம் என்றான். உள்ளே வந்தவனின் கண்மணி சாப்பிடவா என்று அழைத்தான். அவளும் சரி என்று வெளியே வர, அப்போது சாப்பிட வெளியே வந்த அவனின் தந்தை வீரராகவன் அரசி என்று அழைக்க, என்னங்க என்று வந்தவரிடம், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? என் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா என்று அவரை முறைத்து கொண்டே கேட்க, இல்லைங்க, அந்த பொண்ணு இன்னும் சாப்பிடலைங்க, அதுதான் என்று அவர் இழுக்க, அதுக்காக தகுதி தராதரம் இல்லாதவங்களுக்கு நடுகாலில் வச்சு சாப்பாடு போடுவியா? என்ன பேசுகிறீங்க? அவன் நம்ம பையனோட மனைவி, நம்ம மருமக. நான் என் பையனை இன்னும் மன்னிக்கல. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி என் மருமகளை ஏற்றுப்பேன் என்றார். அவர் கூறியதெல்லாம் கேட்டவள் அமைதியாக நின்றவள் எதுவும் மறுத்து பேசாமல் தனக்கு தந்த அறைக்கு திரும்பி சென்று விட்டாள். திரும்பி சென்றவளை பாவமாக பார்த்தார் அவனின் தாய் அன்பரசி. அவளை திருமணம் செய்து கூட்டி வந்தவனோ எதுவும் சொல்ல முடியாமல் திரும்பி போனவளை பார்த்து கொண்டு நின்றான். வீரராகவன் தகுதி தராதரம் பார்த்து பழக வேண்டும் என்பார். எதையும் எடுத்தெறிந்து பேசும் குணமுடையவர். அன்பரசி எல்லோரையும் அன்போடு நடத்துவார். இவர்கள் இருவரின் கலவைதான் அவர்களின் புதல்வன். வீரராகவன் அன்பரசிக்கு குழந்தை இல்லாமல், பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத கோவில் இல்லை, கடைசியில் எதுவும் பயனளிக்காமல் போக, நம்ம விதி இதுதான் போல என்று அமைதியாக இருக்கும்போது திடீரென்று அன்பரசி மயங்கி கீழே விழவும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிச் சென்றவர் வீரராகவன். அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்ய தம்பதியர்கள் இருவரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர்கள் தவத்தின் பலனாய் கிடைத்தவன்தான் அவர்களின் புதல்வன் பிரபஞ்சன். அதனால் அவன் என்றால் இருவருக்கும் உயிர். அப்படிப்பட்ட மகன் தங்களுக்கு தெரியாமல் திருமணத்தை முடித்து விட்டானே என்ற கோபம் அவருக்கும் தாய்க்கும் வருத்தம் இருந்தாலும், தன் மகனுக்கு பிடித்த வாழ்க்கையை அவன் அமைத்து கொண்டான் என்று மனதை தேற்றிக்கொண்டாள். வீரராகவன் அவருடைய பிசினஸ் பார்ட்னரான மகளை தான் பிரபஞ்சனுக்கு பேசி வைத்திருந்தார். அவர் நினைத்தது நடக்கவில்லை. தன் குடும்பத்துக்கு சற்றும் ஒத்துப்போகாத பெண்ணை திருமணம் செய்து விட்டானே என்ற கோபம் வேறு. எல்லாம் சேர்த்து மகனை எதுவும் சொல்லாமல் மகனின் மனைவியிடம் கோபத்தை காட்டினார். பிரபஞ்சனும் அவன் நண்பன் வாசுவையும் பற்றி தெரியாதவர்கள் என்னுடைய மௌனமே சம்மதம் சொல்லும் கதையை கேளுங்க. சேர்ந்து கார் மெட்டல்ஸ் ஒன்றை நடத்தி வருகின்றனர். அதன் பெயர் மகாலட்சுமி எக்ஸ்போர்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். அவர்களே உடைகளை தயாரித்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்றனர். அவனின் தந்தை பூர்வீக தொழிலான நகை வியாபாரத்தையும் கூடவே ரியல் எஸ்டேட் பிசினஸையும் நடத்தி வருகிறார். அன்பரசிக்கு கவலையாக இருந்தது. சாப்பிட வந்த பெண்ணை இப்படி பேசி அவமானப்படுத்தி விட்டாரே என்று நினைத்தவர் மகனிடம், நீ போய் அவளை பாரு என்றார். அவன் சரி என்று கூறி சென்றவனின் போன் அலற அதை எடுத்து பார்த்தவனின் முகம் மலர்ந்தது. அவனின் தாய் கூறியதை மறந்தான். தன் கணவருக்கு சாப்பாடு பரிமாற சென்றவர் தன் மகன் இதுவரை வரவில்லை, என்ன பண்ணுகிறான் என்று யோசனையில் நின்றவரை பிரபஞ்சனின் நண்பனான வாசுவின் குரல் கேட்டது. என்னம்மா, என்ன யோசனை? பிரபஞ்சன் எங்கே என்று கேட்க, அவன் உள்ளே இருக்கான் என்று கூற, சரி கண்மணி எங்க? அவளும் உள்ளதாம்பா இருக்கா என்றார். சரி என்றவன் அவர் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு பிரபஞ்சன் தேடி சென்றான். அவனின் போனில் பேசுவதை வைத்து யார் என்று கண்டுபிடித்தவன் முகன் வெறுப்பில் சுருங்கியது. நண்பனின் மேல் கோபம் வந்தது. இருந்தும் அதை அடக்கியவன் அவனின் தோளை தொட, அதில் திரும்பியவனின் போனில் பேசியபடியே சைகை செய்தான். 1 மினிட் என்று. அவன் தலையசைத்து சரியென்று கூறி வெளியேறினான். கண்மணியின் அறையை தாண்டும் போதுதான் பார்த்தான். காலையில் கட்டியிருந்த துணியோடு தலைமுடியெல்லாம் கலைந்து கால்களில் முகம் புதைத்து அமர்ந்து இருந்தாள். இவன் கதவை தட்ட அடித்து பிடித்து எழுந்திருச்சு நிற்க முடியாமல் கால் தடுமாற சுவற்றை தாங்கி பிடித்து நின்றாள். அவள் கோலத்தை கண்டு சாப்பிட்டியா என்றான். ஆமாம் சார், சாப்பிட்டேன் என்றாள். அவள் பொய் சொல்றாள் என்று புரிந்து கொண்டவன், அப்போ ஏன் தடுமாறுற? அது நீங்கள் கதவை தட்டவும் கொஞ்சம் பயந்துட்டேன் என்றவள் புன்னகையுடன், நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் என்று கேட்டாள். ஆமாம் என்றவன் மனதுக்குள், இது நீயா உனக்கு ஏற்படுத்திக்கிட்ட வழி கண்மணி என்றவன் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான். அவள் பழையபடி அமரப்போக மறுபடி கதவு தட்டவும் வீட்டு வேலையால் சாப்பாடு கொண்டு வந்து அம்மா கொடுத்து விட்டதா கொடுத்தாள். அவளுக்கு புரிந்தது இது யார் வேலை என்று. மனதுக்குள் வாசுவுக்கு நன்றி சொன்னாள்.
மனிதன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்படுகிறான். அவளுக்கு பசி உயிரை எடுத்தது. நேற்று காலையில் சாப்பிட்டது. அதன் பிறகு ஒரு துளி தண்ணீர் கூட அவள் வயிற்றுக்குள் செல்லவில்லை. காலையில் இங்கு வந்து ஒரு கப்பு பால் குடித்தது. வீரராகவன் அப்படி பேசிய பிறகு வாய் திறந்து பசிக்குது என்று சொல்லவும் தன்னுடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. கட்டி கூட்டி வந்தவனுக்கும் தன்னை கண்டுகொள்ளவில்லை. தன் பசி அறிந்து சாப்பாடு அனுப்பிய வாசு மேல் அவளுக்கு ஒரு மரியாதை வந்தது. மாலையில் அவளின் சடங்கிற்கான ஏற்பாடு நடக்க அவள் எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தாள். முதல் இரவுக்கான சந்தோஷம் அவள் முகத்தில் துளியும் கூட இல்லை. உள்ளே வந்தவளை எந்தவித சலனமும் இல்லாமல் பார்த்தவன், உனக்கு நான் சொன்னது எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குதில்ல என்றான். அவள் ஆமாம் என்று தலையசைக்க அவள் கையில் ஒரு பெட்ஷீட்டையும் தலையணையும் கொடுத்தவன் கீழே தரையை காட்டவும் அவள் அமைதியாக சென்று படுத்து கொண்டாள். அர்த்தமாக வருவாள். இது எனக்கு மனதில் திடீரென்று தோன்றிய கதை. அதை உடனே போட்டுவிட்டேன். இது ஒரு கற்பனை கதை. உங்களுக்கு பிடிக்கும். பலரின் சுயநலத்துக்காக ஒரு பெண்ணின் வாழ்வு பாதிக்கப்படுகிறது. அவளின் சுயநலத்தில் இருந்து தன்னை மீட்டு எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவாளா, அல்லது அவர்களின் சுயநலம் தெரிந்தும் தன்னுடைய வாழ்க்கையை மீட்டு எடுக்க முடியாமல் அவர்களுக்கு விட்டு கொடுத்து போவாளா என்பதே இக்கதையின் கருத்து. இந்த கதையை கேட்டு உங்கள் ஆதரவை எப்போதும் போல் தர வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.